இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. PSA உலக ஸ்குவாஷ் போட்டி பட்டத்தை மீண்டும் வென்று எல் ஷெர்பினி. மகளிர் PSA உலக ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி பட்டத்தை மீண்டும் வென்று எகிப்தின் நூர் எல் ஷெர்பினி சாதனை படைத்திருக்கின்றார். இந்த வெற்றியின் வழி மலேசிய ஜாம்பவான் நிக்கோல் டேவிட் செய்திருந்த சாதனையையும் அவர் சமன் செய்துள்ளார். சக நாட்டவரான ஹலியா ஹெல் ஹம்யானி உடன் எல் ஷெர்பினி மோதினார். இந்த ஆட்டத்தில் 11-5, 11-9, 4-11, 11-7 என்ற புள்ளிகளில் எல் ஷெர்பினி வெற்றி பெற்றார். 29 வயது எல் ஷெர்பினி விளையாடிய 10வது இறுதி ஆட்டம் இதுவாகும். இந்த வெற்றியின் மூலம் 8 முறை உலக வெற்றியாளர் பட்டத்தை வென்றிருந்த நாட்டின் டத்தோ நிக்கோல் டேவிட்டின் சாதனையை அவர் சமன் செய்துள்ளார். 25 அடிப்படை புள்ளிகளில் OPR-ஐ பேங்க் நிகரா குறைக்கலாம். 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டின் வளர்ச்சியும் வரி இடையூறும் மிதமாக பதிவாகி இருக்கும் வேளையில் OPR எனும் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை பேங்க் நிகரா மலேசியா இவ்வாண்டின் 2ஆம் பாதியில் 25 அடிப்படை புள்ளிகளை குறைக்கும் என்று முதலீட்டு வங்கிகள் எதிர்பார்க்கின்றன. இவ்வாண்டு ஜூலை 9, செப்டம்பர் 4 மற்றும் நவம்பர் 6 ஆகிய 3 திட்டமிடப்பட்ட கொள்கை கூட்டங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்கும் நிலையில் அடிப்படை புள்ளிகளின் திருத்தத்திற்கு இன்னும் வாய்ப்புள்ளதாக பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உலகளாவிய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தரவு மற்றும் முன்னேற்றங்களை பொறுத்தும் அதை செயல்படுத்தும் காலம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே PNM மற்றும் ஜூலை மாதத்தில் தனது கொள்கை விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகளில் குறைக்கும் என்று ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி எதிர்பார்க்கிறது. லீமா 25 இணைய சேவை சிறப்பான முறையில் செயல்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். 2025ஆம் ஆண்டு லங்காவி அனைத்துலக விமானம் மற்றும் கடல்சார் கண்காட்சி லிமா 25 முன்னிட்டு அது தொடர்புடைய இடங்களில் இணைய சேவை சிறப்பாக இருப்பதை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC மூலம் தொடர்பு அமைச்சு உறுதி செய்யும். கண்காட்சி நடைபெறவிருக்கும் இடத்தில் இணைய சேவை தொடர்பாக எழும் சிக்கல்களை கண்காணிக்க MCMC கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். பல பார்வையாளர்களின் மையமாக லிமா 25 விளங்கவிருப்பதால் அங்கே இணைய சேவை திருப்தி அளிக்கும் வகையில் இருப்பதை அமைச்சு உறுதி செய்ய விரும்புவதாக அவர் விவரித்தார். இதுவரை இணைய சேவை தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் பல இடங்களில் இணைய அணுகலை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன என்று ஃபாமி குறிப்பிட்டார். லீமா 25 நடைபெறும் இடத்திற்கு இன்று நேரில் சென்று அங்குள்ள நிலைமைகள் மற்றும் இணைய வசதிகளை பார்வையிட போவதாக அவர் மேலும் தெரிவித்தார். SPRM-இன் நடவடிக்கைகளை வலுப்படுத்த கணக்கியல் மோசடி பணிக்குழு உருவாக்கம். பெருநிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட சிக்கலான மற்றும் உயர்மட்ட ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகளை கையாளும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் நடவடிக்கைகளை வலுப்படுத்த கணக்கியல் மோசடி பணிக்குழு KKFP நிறுவப்படுகிறது. கணக்கியல் மோசடி மற்றும் தேசிய சொத்துக்களின் இழப்பை தடுக்கும் முயற்சிகளில் நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே அந்த நிறுவனத்தின் நோக்கமாகும் என்று SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். நிதி மோசடி வழக்குகளை கண்டறிதல், ஆய்வு செய்தல் மற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றில் நாட்டில் தற்போதுள்ள நிபுணர்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான ஒரு வியூக முயற்சியாக KKFP நிறுவப்பட்டுள்ளதை தான் ஸ்ரீ அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார். SPRM தனியாக செயல்படுகிறது என்பதையும் சில சமயங்களில் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்குகள் போன்ற சில வழக்குகளில் நிபுணர்களாக இருக்கும் வெளித்தரப்புகளுடன் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கலாம். எங்களுக்கு உதவ ஆலோசகர்களை நாங்கள் நியமிக்கிறோம். ஆனால் நமது நாட்டில் வளங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக தேசிய தணிக்கை தலைவர், SSM கல்விக் கழகம், URTM, MRI மற்றும் பலவற்றில் ஏற்கனவே நிபுணர்கள் உள்ளனர். அதிக நம்பகத்தன்மை கொண்டவர்களாகவும் உள்ளனர் என்றார் அவர். ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய். அமெரிக்க முன்னாள் அதிபரான ஜோ பைடனுக்கு தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.
அந்த உயிர்கொல்லி நோய் அவரின் எலும்புகள் வரை பரவி உள்ளதாக அவரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. 82 வயதுடைய பைடனுக்கு சிறுநீரில் ஏற்பட்ட அறிகுறிகளை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அந்நோய் கண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்போது அவரும் அவரது குடும்பத்தாரும் மருத்துவர்களுடன் இணைந்து சிகிச்சை முறைகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த 2021 முதல் 2025 வரை அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருந்த பைடன் கடந்த ஜூலை மாதம் மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான தமது முயற்சியை திடீரென நிறுத்திக் கொண்டார். இந்நிலையில் இதற்கு முன்பே பைடனின் உடல் ஆரோக்கியம் குறித்து ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்தது. குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான விவாதத்தின் போது ஏற்பட்ட ஒரு நிறுத்தம் அவரது சக ஜனநாயக கட்சியினரிடையே பதற்றத்தை ஏற்படுத்திய சில வாரங்களுக்கு பிறகு இது நிகழ்ந்தது. துணைத் தலைவர் கமலா ஹாரிஸ் கட்சியின் வேட்பாளராக பொறுப்பேற்றிருந்தும் கடந்த ஆண்டு நவம்பரில் டிரம்புடன் அவர் தோல்வியுற்றார். இதுவரை அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றவர்களின் பைடனே அதிக வயதானவர் என்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் பேசப்பட்டது. கம்போங் செங்காய் கோலாபிகாம் கிராம மக்களின் நில விவகாரங்களுக்கு தீர்வு. கடந்த 40 ஆண்டு காலமாக அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தில் வசித்து வந்த சுங்கை சட்டமன்ற தொகுதியில் உள்ள கம்போங் செங்காய் மற்றும் கோலாபிகாம் கிராம மக்களுக்கு நேற்று நிலப்பட்டா வழங்கப்பட்டது. இந்தியர்களை அதிக அளவில் வசிக்கும் கம்போங் செங்காய் கிராமத்திற்கு நிலப்பட்டா கோரி நீண்ட காலமாக போராட்டங்கள் எழுந்து வந்த நிலையில் இப்போதுதான் அதற்கு விடியல் கிடைத்துள்ளதாக பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிவனேசன் தெரிவித்தார். அது லாடாங் செங்காய் என்று முன்பு ஒரு தோட்டமாக இருந்தது. அந்த தோட்டம் விற்கப்பட்ட போது அங்கு வசித்த பாட்டாளி மக்கள் அருகில் இருந்த சிறிய அளவிலான அரசாங்க நிலத்தில் தற்காலிகமாக குடிபெயர்ந்து அங்கேயே வீடு கட்டி இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர். வீடு கட்டி கொண்டாலும் அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமற்றதாக இருந்தது. 40 ஆண்டுகளாக இப்பிரச்சனை தொடர்ந்து நீட்டித்து வந்தது. இதைத் தொடர்ந்து JKRிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாநில அரசாங்கம் அந்த நிலத்தை மீட்டு இன்று 32 குடும்பங்களுக்கு நிலப்பட்டா வடிவில் வழங்கியுள்ளது என்று அவர் விவரித்தார். கடந்த ஆண்டில் 1,42,000 இளைஞர்களின் அடையாள அட்டைகளை காணவில்லை. கடந்த ஆண்டு 15 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட 1,42,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களின் அடிப்படை அட்டைகளை காணவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக காணாமல் போன 2,85,000 அடையாள அட்டைகளில் இந்த எண்ணிக்கை 50 விழுக்காடாகும் என்று தேசிய பதிவுத்துறை JPN பதிவு காட்டுவதாக இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை மிகவும் கவலை அளிப்பதாக கூறிய ஹன்னா, இதில் 1,36,000 பேர் அலட்சியத்தாலும் மற்றவர்கள் குற்ற செயல் மற்றும் இயற்கை பேரிடர் காரணமாகவும் தங்களின் அடையாள அட்டையை தொலைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிலும் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், ஜொஹூர் ஆகிய பகுதிகளிலேயே அதிக எண்ணிக்கையிலான சம்பவங்கள் பதிவாகி உள்ளன என்றும் அவை நகர்ப்புறங்களில் வணிக நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை எனவும் ஹன்னாயோ கூறினார்.